இருக்காங்க. இந்த சில்க் ரூட் சீனாவிலிருந்து வரக்கூடிய பட்டு வழி பாதை, அதே மாதிரி கிரேக்கத்திலிருந்து வரக்கூடிய மிளகு வழி பாதை, இந்த இரண்டு பாதையும் இணைக்கக்கூடிய ஒரே பகுதியாக நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருந்திருக்கு. இந்த பாதைகள் மூலமாக ஒரு கிரேக்கருக்கு சீனாவை நேரடியாக தெரியாது, ஒரு சீனருக்கு கிரேக்கரை நேரடியாக தெரியாது. ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு இரண்டு பேரையும் தெரியும், இரண்டு மொழியும் தெரியும், இதோடைய பொருளை வாங்கி விற்கக்கூடிய தன்மையும் தெரியும். இதோடைய ஒரு இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் கிளஸ்டர், ஒரு வணிகத்துடைய ஒரு முழுமையான மேலாண்மை திறனை இந்த மக்கள் 2000 வருடத்துக்கு முன்பே வச்சிருக்கானா, இந்த திறன் 2000 வருடமா தான் இருக்கா. குறிப்பா சோழர் பத்தி தான் நம்ம பேசுறோம், பல்லவரை பத்தி தான் பேசுறோம், சேரர் பாண்டியரை பத்தி தான் பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திறமை இருக்கு. ஏன்னா 2000 வருடம் முன்னாடி உலகம் முழுக்க போயிட்டு வந்த ஒருத்தனுக்கு 2000 வருடம் வரலாறு தானா? இல்ல, அந்த வரலாறு எத்தனை 1000 வருடங்கள் பின்தங்கி இருக்கின்றத, பின்னோக்கி இருக்கின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. பாருங்க, குறிப்பா இந்த தென்னக பகுதி முழுக்க தென்னவர் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுக்க மேலை நாட்டு மக்கள், அயோனியனுடைய தரவுகள், சீனர்களுடைய தரவுகள் எங்க பார்த்தாலும் கொட்டி கிடைக்குது, எங்க பார்த்தாலும் காசுகள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அவங்க வணிகம் செய்த பொருள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அவங்களுடைய மது கலைகள் கிடைக்குது. அப்படின்னா இந்த பகுதிக்காக வர வேண்டிய தேவை என்ன? எதுக்காக அவங்க வந்தாங்க?